லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுன்னா மீன லக்கணத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷமாக புதன் வர்றது. ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னென்னா தனுசு லக்கணத்திற்கு நம்ம பார்த்தோம். தனுசு லக்கணத்திற்கு 7 புதன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் வீடு ஆட்சி வீடாக வரும். அது ஒரு வகையான அமைப்பு. அப்படி இருக்க மீன லக்னத்திற்கு 7ஆம் வீடு அதுவும் ஆட்சி வீடு தான், ஆனால் அங்கே உச்சம் பெறுவார். இதுதான் வித்தியாசம். இந்த புதனை பொறுத்த மட்டும் எல்லாமே நம்ம பார்க்கணும். புதன் தனுசு லக்னத்துக்கு 7 மிதுனத்தில் ஆட்சி பெறும்போது ஒரு அமைப்பு. மீன லக்னத்திற்கு 7 ஆட்சி தான், அவர் சொந்த வீடு தான், இருந்தாலும் உச்சம் பெறுவது ஒரு அமைப்பு. இப்போது ஆட்சி பெறுவதிலேயே கெடுதல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம். கெடுதல்னால் என்ன? கேந்திராதிபத்திய தோஷத்தில் அது பாபக்கிரகங்களுடைய பார்வை வாங்காமல் இருக்கும்போது கெடுதல்களை பண்ணும் அப்படிங்கிறது. அதாவது கல்யாணம் ஆகாமல் பண்ணிடணும். இப்போது மீன லக்னத்திற்கு புதன் உச்சம் பெறும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இவரே அதிக சுபத்துவமாக மாறிடுறார். மாறும்போது ரொம்ப கடுமையான தோஷங்களை அவர் கொடுத்துருவார். அதே சமயம் சுபக்கிரகங்களும் வேறு ஏதாச்சும் பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சொல்ல வேண்டியதே கிடையாது. பாபக்கிரகங்கள் பார்த்தால் நல்லது. இப்போ அதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த மீன லக்னத்திற்கு 3-8 குடையவராக சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரனும் எக்காரணத்தை கொண்டு புதனோட சேரக்கூடாது. தனுசு லக்னத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 6-11 கூடையவர் இருந்தாலும் இப்போ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அவர் சுபக்கிரகம், அவ்வளோதான். அந்த சுபக்கிரகம் இந்த சுபக்கிரகத்தோடு சேரக்கூடாது. சேர்ந்தால் கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துருவாங்க. சரி, இதில் பாவக்கிரகங்கள் பார்க்குதுங்க. அந்த புதனை 7 புதனை பார்க்கணும். இருந்தாலும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நாம் பார்க்கலாம். நம்ம எல்லா கிரகத்தையும் பார்க்கணும். ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது. இதுதான் இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை பார்த்துட்டு அது வரல இப்படி நம்ம நினைக்க முடியாது, ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த கிரகத்தினுடைய சுபத்துவம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அதிகமாகிட்டே போயிடக்கூடாது, குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்படி இருந்தால் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல கேந்திராதிபத்திய தோஷங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படி இருக்க இப்போ இந்த புதன் பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புதன் தனிச்சிருந்தாலே சுபத்துவம் ஆயிடுவார். புதனை பொறுத்த மட்டும் பாவக்கிரகங்களோட சேர்ந்தால் பாவக்கிரகம் ஆயிடுவார், சுபக்கிரகங்களோட சேர்ந்தால் சுபக்கிரகமும் ஆயிடுவார். அது பொதுவான விதி. இந்த இடத்துல கேந்திராதிபதி அப்படிங்கிற மாதிரி இல்லை, சுபத்துவம் அடையக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் பாயிண்ட். அதுக்கு எந்த நிலைமையில இருக்கணும். இதில் முக்கியமாக நம்ம சந்திரனையும் பார்க்கணுங்க, ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சந்திரன் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒளியை கொடுத்துருவார். இப்போ 6 இருக்கார், 6-8 இருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அவர் சந்திர அதிகத்தில் பவரை கொடுத்துருவார். புதனுக்கு கொடுத்துட்டார்னா அப்போ அவர் அதிக ஒளியை வாங்கிடுவார். அதிக ஒளியை வாங்கிட்டால் என்ன ஆகும்? அது கேந்திராதிபத்திய தோஷம் கடுமையாயிடும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அதை விட்டுட்டு இல்லைங்க இந்த இடத்துலேருந்து பாவக்கிரகம் பார்க்குதுங்க, பார்த்தா நம்மளுக்கு குறைஞ்சி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த கணக்கு வராது. அதையும் மைனூட்டாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் மீன லக்னத்திற்கு சந்திரன் ஒரு ஆள் சுபக்கிரகம் வந்தாலும் குருவையும் பார்க்க வேண்டும். நம்ம குருவை பார்க்குறதுல லக்னாதிபதினு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அந்த குரு வேறு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா அது சுபத்துவம் ஆயிருங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அதிக சுபத்துவத்தை பெற்றுவிடும். இதுதான் இந்த லக்னாதிபதி. குருவும் புதனும் பார்த்துக்கிறதும் ஒரு குற்றத்தில் நிற்கும். அதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கிறது மீன லக்னம் போட்டிருக்கேங்க. மீன லக்னத்திற்கு 1, 2, 3, 4 குடையவர் புதன் தாங்க. 5, 6, 7 குடையவர் புதன் தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், தனுசு லக்னத்துக்கு 7 ஆட்சி வீடு அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 4ஆம் வீட்டை மறந்துடுங்க. நம்ம இப்போ 7ஆம் வீட்டை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். 4ஆம் வீடு என்னங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தா குழம்பும், நம்மளுக்கு புரியாது. அது சொன்னால் இப்போ தனுசு லக்னத்திற்கு இது 7ஆம் வரும், இதை மறந்துடணும். அதே சமயம் மீன லக்னத்திற்கு இது 7ஆம் வரும், இதை மறந்துடணும். இந்த நேரத்துக்கு நான் சொல்கிறது, இந்த நேரத்துக்கு இதை மறந்துடணும். மறந்துட்டு தான் நம்ம பார்த்தா தான் கொஞ்சம் புரியும். இப்போது லக்னத்திற்கு 7ஆம் வீடு 4, 7 குடையவராகி இப்போ நான் பேசிட்டு வர்ற நேரத்துக்கு அவர் புதன் உச்சத்தில் இருக்கிறார். இப்போ இதுதான் டாபிக், புதன் உச்சத்தில் இருக்கிறார். இந்த புதன் உச்சத்தில் இருந்தால் நான் இப்போ தான் சொன்னேன்,
சுபக்கிரகம் புதன். அந்த சுபக்கிரகம் உச்சமடையும் போது இன்னும் பெரிய நல்ல எப்படி சொல்கிறது, அதிக பலம் பெற்ற சுபக்கிரகமாக மாறிடும். அப்படிங்கிறப்போ இவருக்கு பாபக்கிரகங்களுடைய பார்வை வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. இல்லைன்னா கேந்திராதி தோஷம் கடுமையாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் இங்கே இருக்கிறாருங்க, சனி இங்கேருந்து பார்த்துட்டாருங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சனி இங்கேருந்து பார்த்துட்டாருங்க அப்படின்னா கேந்திராதி தோஷம் அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ குருவையும் சனியையும் போட்டிருக்கேன் நான். குருவும் சனியும் இங்கே இருக்கிறாங்க. குருவும் சனியும் சேர்ந்து இங்கே இருக்காங்க. புதனை பார்க்குறாங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்தது என்ன பேசிகிட்டு இருந்தோம்? மூன்றாம் பார்வையாக சனி பார்த்துட்டா அந்த தோஷமாக போயிடும், கேந்திராபதி தோஷம் போயிடும். நான் சொல்கிறேன் போகாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே குரு உச்சம். இந்த குரு உச்சம் அடைஞ்ச வீட்டில் இருக்கிற சனி சுபத்துவமாக தான் பார்ப்பார். இதுதான் பிரச்சனைங்க. இவர் பாவக்கிரகமாக பார்க்க மாட்டார். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் குழப்பிக்குவாங்க, சனி பார்த்துட்டாரேங்க, அப்போ அந்த கெடுபலன்கள் இருக்காதேங்க, நல்ல பலன்கள் தான் நான் வரணும், அவங்க கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு நம்ம போட்டு குழப்பிட்டு இருப்போம். இந்த குருவோட சேர்ந்து சனி சுபத்துவம் ஆயிட்டார். இப்போ இதோட பலனை வாங்கும்போது இவர் நல்ல பார்வை, அதாவது சுப பார்வையாக பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்? அவருடைய சுபத்தன்மை இன்னும் அதிகமாகுதோ இல்லையோ, குறையாது. சனி பார்க்கறனால கூடும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் குறையாது. இப்போ பிரச்சனை என்னென்னா குறையலை. 100ல் இருக்கிறது 70க்கு வரணும். இது 100லேருந்து சுபக்கிரகம் பார்த்தா 120க்கு போகணும்னு சொல்கிறோம். ஆனால் இது 100லே இருக்கும். சனி பார்க்கறதுக்காக 70க்கு வராது. இருந்தாலும் 100க்காக 120 ஆகாது. குருவோட இருக்கு பார்க்குறாருங்கிறக்காக 100க்கு 20 ஆகிறது. பாபக்கிரகம் தான். இருந்தாலும் சுபக்கிரகத்தோடு இருந்து பார்க்கும்போது நான் சொல்கிறத நல்லா படிக்கோங்க. இது 100ல் இருக்கிறத சுபக்கிரகம் பார்க்கும்போது 120 மாறுதுன்னு சொல்கிறோம். பாபக்கிரகம் பார்த்தா 70க்கு வரணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சுபத்துவம் பெற்ற சனி பார்க்கும்போது இந்த 100ல் இருக்கும். கீழே இறங்காது, மேலேயும் ஏறாது. அப்போ இது பார்க்குறதுனால ஒரு யூஸ் இல்லை, அவ்வளோதான். இந்த விஷயம் வந்துருச்சுங்களா? இதுதான் இப்படி பார்க்கணும். இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, குரு இங்கே இருக்கிறாருங்க, அவ்வளோதாங்க. இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். அப்போ அந்த சுபத்துவம் போச்சு, அதாவது கேந்திராபத்திய தோஷம் கடுமையாயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சந்திரன் இங்கே இருந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க. லக்னமாகி லக்னத்தில் சந்திரன் இருந்துட்டார், சூரியனும் இங்கே இருந்துட்டார், அவ்வளவுதான். அதாவது சூரியனை கூட இங்கே போட்டுடலாம், சூரியனை இங்கே போட்டுக்கிட்டேன், சூரியனையும் புதனையும் போட்டுக்கிட்டேன். சூரியனும் புதனும் சேர்ந்து இறங்க இருக்காங்க. அப்போ பாவக்கிரகம் பார்த்துட்டார் இல்லைங்க, அப்புறம் என்னங்க? அப்போ அதனுடைய இது பாவத்துவம் பாபக்கிரகம் பார்த்ததுனால அவருடைய சுபத்துவம் குறைஞ்சிரும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி சந்திரன் ஒன்று போதும் இந்த கேந்திராதி தோஷத்தை அதிகம் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு பார்வை போதும், ஃபுல்லாக கெடுத்துருவார். ஆனால் இது பங்குனி உத்திரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமி. இங்கே பாருங்க, சிம்ம மாதம் அது பாருங்கள், ஆவணி புரட்டாசி மாதம் பௌர்ணமி, புரட்டாசி மாத பௌர்ணமியில் புதன் இங்கே இருக்கிறார். சூரியன் இருந்தாலும் இங்கே வேலை நடக்காது. ஏன்னா சந்திரனும் பயங்கர பவரில் பார்க்குறாரு, சூரியனும் நல்லா அவருடைய கெடுபலன்களை விட்டுட்டார், நற்பலன்களாக மாறுறார். இப்படி போய் உட்காரக்கூடாதுங்க. ரொம்ப கடுமையான கேந்திராபதி தோஷமாக அமைஞ்சிடும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சூரியன் பக்கத்தில் இருக்கிறாருல்ல, இல்லை, அதனால் அப்படி கிடையாது. இந்த சந்திரன் நல்ல ஒளிபுரித்தி பார்க்குறாரு. பார்க்கும்போது பயங்கரமான கேந்திராபதி தோஷத்தை இந்த புதனுக்கு கொடுத்துருவாங்க. என்ன ஆகும்? சுத்தமாக ஆக்டிவேட் இல்லாமல் போயிடுவார் புதன். அப்போது கல்யாணமே நடக்காதுங்கிற சூழ்நிலைக்கு வந்துடும். நம்ம சூரியன் இல்லை புதன் மட்டும்தான் இருந்தார், அதனால் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பௌர்ணமி வந்துச்சுன்னா இந்த சந்திரன் பார்க்குறாரா, இங்கே சுபக்கிரகம் அவரும் பார்க்குறாரு. 10க்கு சுபக்கிரகம் பார்த்ததே தப்பு, பௌர்ணமியாக இருந்து பார்த்தா இன்னும் பவர் கொடுக்கும். இதனால் என்ன பலன் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கிறனால என்ன ஆகும், இந்த ஜாதகருக்கு என்ன ஆகும்னா, அவருக்கு பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும்
உணவு, உடை, இருப்பிடத்தில் எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. அவர் கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவோ ஐயாவோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இல்லை இவருக்கு ஏதோ ஒரு வகையில் லக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் அது நான் சொன்ன 3 மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. கல்யாண வாழ்க்கை இருக்காதுங்க. இதுதாங்க விஷயம். இப்படி தான் அமையும். சரிங்க, அடுத்தபடியாக குரு இங்கே இல்லைங்க, சந்திரன் இங்கே இல்லைங்க. சந்திரன் இங்கே இருக்கிறாருங்க, சூரியன் இங்கே இருக்கிறாருங்க. இப்படி இருக்கிறாங்க. மெயினாக நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற சூரியனை விட்டுருங்க, புதனை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இங்கே நான் புதனை மட்டும் வச்சுக்கிறேன். புதனை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த சனியெல்லாம் விட்டுருங்க, இந்த சந்திரனையும் விட்டுருங்க, இந்த குருவை நான் விட்டுட்டேன். சந்திரன் சூரியன் மட்டும் தான் போட்டிருக்கேன். என்னங்க, ஆவணி அவிட்டம், ஆவணி அவிட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போது ஆவணி அவிட்டத்தில் இருக்கும்போது ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி, ஆவணி பௌர்ணமி இருக்காங்க. இப்படி ஆவணி பௌர்ணமி இருக்கும், புதன் இங்கே இருக்கிறாருங்க. இப்படி இருக்கும்போது சந்திரன் தானே. இப்போ இந்த புதனை இந்த சந்திரன் எப்படி பார்ப்பாருன்னா 6, 7, 8 இந்த 3 வீட்டுக்கும் அவருக்கு பவர் விழுவும். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் 6, 7, 8 7ல் பார்க்குறாரு. சூரியன் பலமாய்க்கிறார், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த வீட்லேயும் பவர் விழுகும், இந்த வீட்லேயும் பவர் விழுகும். அப்போ இந்த சந்திரன் பார்த்துட்டார். இதுதான் விஷயம். இப்படி இருந்தாலும் இந்த கேந்திராதிபதி தோஷம் கடுமையாக வேலை செய்யும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த வகையில் ஒளி வருது, எந்த பக்கத்தில் ஒளி வரலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதுக்கு கொஞ்சம் நம்ம விட எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் பலன் சொல்கிறோம். அப்போது சொல்லும்போது அவங்க நடைமுறையில் நடக்கும்போது தானே சில விஷயங்கள் நம்மளுக்கும் சில பிடிபடுது. அது மாதிரி தான் இது எல்லாமே இது வரைக்கும் நடந்ததை வச்சு தானே எல்லாமே ஜாதகம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்க்கும்போது தான் அந்த இது இப்படி அமையுது. அப்படி அமையும் போது அவங்களுக்கு நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்காட்டாலும் ஒன்று தான், நடக்கிறதா நடக்கும், அது வேறு விஷயம். நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதை மாற்ற யாராலையும் முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய வேண்டுதலை பொறுத்து தான் எதுவுமே முடிவு ஆகும். இப்போ இது தாங்க இந்த மாதிரி சந்திரன் பார்த்துட்டாருங்க. சரி விடுங்க. அடுத்தபடியாக சுக்கிரன் இங்கே சுக்கிரன் இப்போ புதனோட சேரக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சுக்கிரன் இங்கே இருப்பார், இல்லை இங்கே இருப்பார், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடாது. சுக்கிரன் மட்டும் இங்கே இருந்துட்டாரு, அவ்வளவுதான், மொத்தமாக கெடுத்துருவார். ஏன்னா இந்த புதனுக்கு அதி நட்பு வேற. அப்படிங்கிறப்போ பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான தோஷத்தை அவர் கொடுத்துருவார். இதுதாங்க வித்தியாசம். இப்போ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் வருதா என்னென்னு சொல்லுங்கள். அதையும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு கூட தெரியும். வேறு எதுனாலும் சொல்லுங்கள், அந்த அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.